யாரோ அழுவது போன்று தோன்றுகிறதே. யார் அழுகிறார்? ஐயோ, தலைனா அழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன ஆயிற்று? தலைனா, உங்கள் கண்களில் இருந்து திரவம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. உங்கள் முகபாவனைகள் துக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. ஏன் அழுகிறீர்கள்? மஸ்கில், உனக்கு புரியாது. ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை என்று தோன்றுகிறது. இல்லை, ஒட்டுமொத்த பெண்ணினத்தையுமே அவர் குறைவாகத்தான் பார்க்கிறாரோ என்று பயமாக இருக்கிறது. ஜான், ஜான், இங்கே பாருங்கள் ஜான். அங்கு தலைனா மிகவும் சோகமாக அழுது கொண்டிருக்கிறார். வாருங்கள், நாம் சீக்கிரமாக சென்று தலைனாவை சமாதானப்படுத்தலாம். சீக்கிரம் வாருங்கள் ஜான், வாருங்கள், வேகமாக செல்வோம். தலைனா, அழாதே, என்ன ஆயிற்று? தயவு செய்து கூறு. ஜான், ஆண்டவர் பெண்ணினத்தை இரண்டாம் பட்சமாகத்தான் நடத்துகிறார். அவர் தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை ஆண்களாக மாத்திரமே தெரிந்தெடுத்தார். 70 சீசர்களையும் கூட ஆண்களாக மாத்திரம் தான் தெரிந்தெடுத்தார். ஜான், ஆண்டவர் பெண்களை மதிக்கவில்லை. இதோ பார் ஜான், என்னுடைய டேட்டா பேசும். தலைனா சொல்வது தான் சரி என்று காட்டுகிறது. நன்றாக பார். தலைனா, எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டார். ஐயோ, இது என்ன வெளிச்சம்? எனக்கு புரியவில்லை ஒன்றும். பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். தலைனா, உன் கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வழி புரிகிறது. ஆனால் உன் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. பெண் ஏன்? ஆண்டவர் முக்கியமான பொறுப்புகளை ஆண்களுக்கு மட்டுமே கொடுத்தார். அப்போஸ்தலர்களில் ஒரு பெண் கூட இல்லையே. தலைனா, உன்னிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். இந்த பூமியில் படைப்பிலேயே மிகச் சிறப்பான விஷயம் எது? மனிதனை படைத்தது. சரி, அதைவிட மேலான ஒரு காரியம் இந்த பூமியில் நடந்தது. அது என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தது தானே. தலைனா, மிகவும் சரியாக சொன்னாய். ஆனால் அந்த மரணத்தையும் தாண்டி இந்த அகிலமே வியந்து நின்ற பரலோகமே கொண்டாடிய மிகப்பெரிய சம்பவம் இது. ஆண்டவருடைய மரணத்தை விட சிறந்தது கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் உயிர் தெழுந்தது தானே. சரியாக சொன்னாய். அந்த மாபெரும் உயிர்த்தெழுதல் செய்தியை இந்த பூமிக்கு முதலில் அறிவிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? அந்த முதல் மிஷினரி யார்? அது ஒரு பெண் மகதலேனாவிடம் தான் அவர் முதலில் தோன்றினார். ஆம், உலகத்தையே மாற்றிய அந்த மாபெரும் நற்செய்தியை ஆண்களிடம் சொல்லும்படி ஒரு பெண்ணைத்தான் ஆண்டவர் அனுப்பினார். 12 அப்போஸ்தலர்களுக்கே நற்செய்தி சொல்ல ஒரு பெண்ணையே அவர் உயர்த்தினார். இப்போது சொல், ஆண்டவர் பெண்களை குறைவாகவா நேசிக்கிறார்? புதிய தரவுகள் பதிவேற்றப்பட்டன. ஆண்டவரின் மிக முக்கிய செய்தி பெண்ணின் மூலமே உலகுக்கு வந்தது. வாவ், எவ்வளவு பெரிய உண்மை. தலைனா, நீ இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கலாம். உன் கண்ணீர் இப்பொழுது புன்னையாக மாறிவிட்டது. ஆமாம் ஜான், ஆண்டவர் என் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதை இப்போது உணர்கிறேன். நன்றி 7ஆம் தூதனே. நீங்கள் 7ஆம் தூதனா? என்னால் கண்டே பிடிக்க முடியவில்லை. தயவு செய்து மன்னித்து விடுங்கள்.